அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இன்றைக்கி காலையிலேயே கொஞ்சம் மழைங்க, லைட்டாக அப்படி சாரல் மழையாக பேஞ்சிட்டு போயிடுச்சு. மழை பேஞ்சிட்டு போச்சு, கூடயே சேர்ந்து நம்ம கொஞ்சம் காலி ஆகி போயிடுச்சு. இருந்தது ஒன்று, அதுவும் எது வந்து பிடிச்சிச்சின்னு தான் தெரியல. யார் இந்த வேலையை பார்க்குறான்னு தான் தெரிய மாட்டேங்குது. சிக்கும் கூடி சீக்கிரத்தை நம்ம பிடிப்பேன், பிடிச்சே சாவடிச்சிடும். இருந்த ஒன்றையும் தூக்கிட்டு போயிடுச்சு. எப்படி தூக்குச்சு, எங்கேருந்து வந்து தூக்குச்சு? திடீர்னு பார்த்தா கோழிங்கெல்லாம் ஒரே கத்தமான கத்தம். என்னதுன்னு வந்து பார்த்தா கோழி குஞ்சை காணோம். ஒன்று காலையில் நான் திறந்து விட்டு போகிறப்ப அழகாக இருந்துச்சு. போயிட்டு வந்து பார்க்குறேன் காணோம். ஸோ இவங்கெல்லாம் மழை பெஞ்சனால அப்படி உள்ளே வந்து உக்காந்துட்டாங்க. அந்த கருப்பு இருக்குது. ஸோ இந்த தடவை கரெக்டாக முட்டை அந்த ட்ரேக்குள்ளாரையே போட்டு வச்சிருச்சு. ஒரு நாள் அடைச்சி அது கரெக்டாக அது போட்டு பழகினால கரெக்டாக அங்கே வந்து போட்டுருச்சு. இனி பெருகிற குஞ்சை வந்து கொஞ்சம் நல்லா பாதுகாக்கணும். இப்படி வச்சுருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். அது கரெக்டாக பாதுகாக்கணும். எப்படி அது தூக்கிட்டு போகுது என்ன ஏதுன்னு தெரில. அமௌண்ட் இந்த கீரி பிடிக்கிற கூண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு இந்த சேலம் போனோம்னா அந்த கலர் கொடி குஞ்சு வாங்கிட்டு வந்து வச்சு விட்டு இந்த கீரி எதுச்சுன்னா கீரியாச்சும் அமுக்கும். அமுக்கி எங்கேயாச்சும் கொண்டு போய் தூரமாக விட்டுறலாம். எது பிடிக்குதுங்கிறத கண்டுபிடிக்கணும் முதல்ல. காலையில் இதே இடத்துல இது ரெண்டும் அழகாக கோழி குஞ்சோடு உலாகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தா கோழி குஞ்சு யார் அந்த பூனை தூக்குதா இல்லை வேறு எதுவும் தூக்குதாங்கிறத மட்டும் கண்டுபிடிக்கணும். கூடி சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிறோம். வா, கோழி குஞ்சும் போயிடுச்சு. அடுத்தது இது முட்டைக்கு வந்துடும். இனி வரும் டைம்லலாம் வந்து கோழி குஞ்சுகளை ரொம்ப பாதுகாத்து தான் வளர்த்துறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த மஞ்சள் பூனை இது நம்புதாங்கிறதே எனக்கு டவுட்டாக இருக்குது. போயிடுச்சு. இங்கே வந்து உக்காந்துருக்கு, ஏன்னு தெரில. இங்கே உள்ளே போயிட்டான். கீழே காட்டில் வந்து உக்காந்துருக்கா. காலையில் வந்து சாப்பிட்டுச்சான். வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சுன்றாங்க அம்மா. நான் எதாவதுமா இப்போ ஆடை கூப்பிடலான்ட்டு வந்தேன். இங்கிட்டு ஓடிச்சு. இப்போ என்னை பார்த்து உள்ளே போயிட்டான். ஸோ அப்படியே கிளம்புறானுங்க மேலே. கீழேருந்து ஒரு வழியாக அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தாச்சு. இங்கே வந்தால் இங்கே ஒரு ஸ்டாப் போடுவானுங்க. போட்டு இந்த இடம் ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் மேய்வானுங்க. மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறது. டைம் இல்லை, அப்படி கூட்டிகிட்டு போக வேண்டியது தான். போ 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 இந்த இடத்துல போட்டாங்கன்னா பிட் ஸ்டாப்பு எங்கேயும் நிற்க மாட்டேன். நம்ம ஓட்டினா கூட போக மாட்டானுங்க. அந்தளவுக்கு இந்த இடத்துல மேய்வானுங்க. ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் புல் அதிகமாக இருக்கா, நல்லா மேய்வானுங்க. பார்த்தீங்களா? ஸோ அப்படி கோடி நிறையா ஆட்டெல்லாம் கூட்டிகிட்டு மேலே வந்தாச்சு. இதுங்களாம் என்ன பண்ணுதுங்க, அதை பாருங்கள். குஞ்சு போன சோகத்தில் பாவம் நம்மட்டு போய் உள்ளே உட்காந்துட்டா. ஸோ இது மேலே உட்காந்துருக்கு. புது கோழி ரெண்டும் உள்ளார வந்துருச்சு. போ 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 அதான் உள்ளார தானே போகிற. போ போ ஒழுங்கு முடியாது. உள்ளே போயிட்டு உள்ளார. ஆனால் எது வந்து பிடிக்குதுங்கிறது மட்டும் கண்டுபிடிச்சுன்னா அடி தொலைச்சு போட்டுருவான். இந்த இவனுங்களை பாருங்களேன், ஏன்னா இப்படி பண்ணுறாங்களோ தெரியல. அழகாக டைம் ஆனால் ஒரு நாள் தான் டைமிங் பழகினேன். அடுத்த நாள்லேருந்து போகிறானுங்க, ரவுண்ட்ஸ் அடிக்கிறானுங்க, வந்துடுறானுங்க. இந்தாடி ஏண்டி அவள்கிட்ட போய் இறங்குற? இந்தாடி இவ்வளோ பாருங்க, பொழுதுனைக்கு போய் அவள்கிட்டயே இறங்கிட்டு எவ்வளோ இடம் இருக்குது. அதெல்லாம் விட்டு போட்டு
அவள்கிட்ட போயே தான் எனக்குற ஓடி போயிட. சரி நம்ம போயிட்டு அடே கொத்தா கொத்துறாங்க. நீ ஏண்டி மேலே நிற்கிற? ஓ கீழே போ. ஓடு 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 ஓடு. போ கீழே போ கீழே போ. அவங்களுக்கு கொண்டு போய் தண்ணி கட்டிட்டு கையோட தீனி அள்ளிட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன் பாஸ் இங்கே நின்றுட்டீங்க? இந்த சவுக்கு இலையை நல்லா திங்கிறானுங்க. காஞ்சதுக்கு அதுக்கும் நல்லா சாப்பிட்றானுங்க. சரி சாப்பிட்டோம். வர தீவனம் சாப்பிட்றது நல்லது தானே. 2 பேர்த்தையும் இங்கே தான் விட்டு போனேன். ஏன் இருக்கான் இந்த அலிபாய் ஆட காணாம. எங்கேருந்து வரான் பார்த்தீங்களா? சவுண்டு கேட்டது வந்துட்டாங்க. பரவாயில்ல. அலிபாய் அலிபாயின்னு 2 தடவை கூப்பிட்டேன். வந்துட்டான். வா தண்ணி குடிக்கிறா. வா 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 வந்து தண்ணி குடிச்சிட்டு வந்து போக்கா சொல்கிறார். வா போங்க போங்க நேராக தண்ணி தொட்டிக்கு போங்க. அதிலெல்லாம் ஒன்றும் போடல. நான் இன்னும் இனிமேல் தான் எடுத்துகிட்டு வருவேன். போய் தண்ணி குடிப்போ. வருங்க தீவனம் போடுவோம்ல, அந்த தட்டை போய் மூந்து பார்க்குறாங்க. போய் தண்ணி குடிச்சிட்டு வரட்டும். நம்ம அதுக்குள்ளார போய் தீனி எடுத்துகிட்டு வந்துடலாம். எங்கடி போகிற? தண்ணிக்கு போட்டி. இது யாருக்கு அனுப்பிட்டுட்டே தெரில. இங்கே வந்து நிற்கிது தெரியலையா? எங்கேந்திரி வந்தீங்க நீங்கள்? இங்கே வந்து நிற்கிறீங்க. இங்கே வருங்க. கத்திஜாமா போய் அதை போய் மூந்து பார்க்குது. அதுக்கு கத்திஜாமா மூந்து பார்க்குது. எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில. ஐயா யாருது? ஏன்னா ஒன்றார வந்துட்டான். போட 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 போட. எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. இந்த மாடு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்கப்பா. எதுக்கு? அது வாரி வலிச்சிடும். பா பா போட்டுக்கு விரட்டி விட்டோம்னா போயிடும். மழை வேறு வர மாதிரி இருக்குது. இவன் எங்கேருந்து வந்தான்னு தெரில. ஜெர்சி கன்று மாதிரி தெரியுது. ஜெர்சி கன்று தான், காலக்கண்ணு. ஏதாச்சும் வாங்கி விட்டுருந்துருப்பாங்க. இப்போ நவுந்துக்க வந்து நேரம் கூண்டுக்கு வந்து நிற்கிது பாரு. ஓட்டுறா ஓட்டுறா ப்ரௌனி ஓட்டி விடு மேலே. ஓட்டி விடுறா ப்ரௌனி. ஓட்டி விடு ஓட்டி விடு ஓட்டி விடு மேலே ஓட்டி விடு. துரத்தி விடு மேலே துரத்தி விடு. மேலே கொண்டு போய் விட்டுவா. இவங்களுக்கு தீனி வச்சாச்சு. வச்சா அலிபாய் தான் நல்லா சாப்பிட்றாரு. கத்திஜா சாப்பிடவே மாட்டேங்குது. எனக்கு வருத்தமாக இருக்குது. கீழே எடுத்து வச்சோம்னா வாத்துங்க சாப்பிட்றோம். சொல்லுங்க வச்சு பார்ப்போம். போய் சாப்பிட்ரு. போடி போடி. எட்டலையோ உனக்கு? உனக்கு எட்டலையா? உனக்கு எட்டும். போ போய் சாப்பிட்டு போ. போ சாப்பிடு. இன்னும் எடுத்து கீழே வைக்கிட்டா? இந்த போ 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 போ. மாட்டினா பாரு மாட்டினா பாரு. அலிபாய் காலில். ஓகே சாப்பிடு சாப்பிடு. கீழே வச்சு அந்த வாத்துக்கு கப்பு 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 கப்புன்னு அடித்து காலி பண்ணிடும். எங்கே அந்த எங்கே போகிற வெளில வெளியே போகாது போ.
தூக்கி மேலேயே வச்சிடலாம். போப்பா, நீயே சாப்பிடுப்பா. போப்பா, போய் சாப்பிடுங்க. போ, நல்லா ஒரு சைடு தண்ணி ஒதுக்கி வச்சுட்டு வந்துச்சுங்க. சாப்பிட்ற கஷ்டம் இருக்கும். சரி, எங்கடி போகிற? எங்கே போகிற? இவளுக்கு இந்த முடியெல்லாம் உழுகுதுங்க, என்னன்ட்டே தெரியல. வெறும் எல்லா முடியும் உழுது போச்சு. எதுனால அப்படி உழுகுதுன்னு தெரியல. அது ஏதோ ஐவர் மிக்டிங் சிரப் வாங்கி கொடுக்க சொன்னாங்க, வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்து வச்சு பார்க்கணும் எப்படின்னு. எல்லாம் வந்துட்டாங்களா? புதுசு 2, கருப்பி 2, பொறிக்கோழி 1, சேவல் 1, அடையில் 1, கிண்ணிக்கோழி 1, வாத்து 3. ஓகே, ஆல் பாஸ். எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிட்டிங்களா? ஓகே, பாய். ஸோ இந்த தீனியை ஆடுங்க சாப்பிட்றத விட நம்ம கோழிங்க தான் நிறையா சாப்பிடுதாட்டு தெரியுது. காலையில் பார்த்தா ஃபுல்லாக காலி ஆகிடுது. அப்படின்னா யாரும் சாப்பிட்றதில்ல, இவனுங்க மட்டும்தான் நல்லா சாப்பிட்றாங்க. அலிபாய் சாப்பிட்றாரு, வேறு யாரும் நோ டச்சிங். இந்த வாத்து கூட இப்போ ஹைட்டில் வச்சனால அவங்களுக்கு எட்டுறதில்லை. வந்துட்டாங்களா டெரர் பாய்ஸ்? ரொம்ப ரிவெஞ்ச் எடுக்கிறானுங்க. நீ ஒரு நாள் தான்டா உங்களுக்கு பிடிச்சி உள்ளார அடைச்சேன். ஸோ கரெக்டாக முட்டை போட்டுருது. இப்போ நாளைக்கு தான் எடுக்கணும், இன்றைக்கி எடுக்கல, முட்டை எடுக்கல. ஒவ்வொரு முட்டை இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். ஒரு முட்டை அப்படி கூண்டுலேயே இருந்துச்சுன்னா அதுங்க கரெக்டாக இருக்கும். அப்படிங்களா? சேவலும் விட்டு அடிக்கிறாங்க, கப்பு 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 கப்புன்ட்டு. சேவல்லாம் உட்காந்தானா ஒரு சட்டி ஒரு மிக்க காலி பண்ணுவானாட்ட தெரியுது.